ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். சூப்பர் எயிட்ஸ்க்கு யார் யாரெல்லாம் குவாலிஃபை ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோ எதை பத்தினா, நம்ம நம்ம சொன்ன டீம்ஸ்லாம் சப்போஸ் வந்து குவாலிஃபை ஆகிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து அவங்க எந்த சீடிங்ஸ்ல குவாலிஃபை ஆவாங்க அண்ட் சூப்பர் எயிட்ஸ் இந்த வாட்டி எப்படி நடக்க போகுதுன்னா, ரெண்டு குரூப்பா திருப்பி செப்பரேட் ஆக போறாங்க. ஒரு குரூப்ல 4 டீம் அப்படிங்கிற விகிதம் 8 டீம் குவாலிஃபை ஆகி, அந்த நாலு டீம் இருக்காங்கன்னா அவங்க மிச்சம் 3 டீம்ஸ் கூட சூப்பர் எயிட் மேட்சஸ் ஆட போறாங்க. ஸோ அது யார் யாரெல்லாம் எந்தெந்த டீமோட ஃபேஸ் ஆஃப் இருக்கும் சூப்பர் எயிட்ஸ்ன்னு பார்க்க போறோம். பர்டிகுலர்லி இந்தியாவுக்கு யார் யாரெல்லாம் மிச்ச 3 டீம்ஸ் குவாலிஃபை வருவாங்க, இந்தியாவுக்கு சூப்பர் எயிட் மேட்சஸ் யாரோட இருக்கும் அப்படின்ற டிஸ்கஷன் தான் இந்த மெயின் வீடியோ. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். அண்ட் இதுல நம்ம மெயினா கவர் பண்ண போறது நிறைய பேருக்கு இருக்க டவுட் தான், இந்த சீடிங்ஸ் அப்படிங்கிறது எதை வச்சு பண்ணியிருக்காங்கன்றது அண்ட் எப்படி யாரு என்னென்ன ரேஞ்ச்ல குவாலிஃபை ஆறாங்க அப்படிங்கறத பத்தி தான். இப்போ மெயினான விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி சூப்பர் எயிட்ஸ் இருந்தப்பெல்லாம் என்ன இருந்ததுன்னா, இப்போ நம்ம குவாலிஃபை ஆகிற டீம் வந்து டாப்ல பினிஷ் ஆயிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட்ல பினிஷ் ஆயிருக்காங்கன்னா அவங்களுக்கு செகண்ட் பொசிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூப்பர் எயிட்ஸ்ல இருக்கப்போ கேரி ஃபார்வர்ட் பாயிண்ட்ஸ் இருந்தது. இப்போ இந்தியா வந்து பாகிஸ்தானை பீட் பண்ணிருக்குன்னா, 2 பேரும் குவாலிஃபை ஆறாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பாகிஸ்தானை பீட் பண்ணியிருக்கிறதால அவங்களுக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். அது பெரிய எட்ஜா இருந்திருக்கும். இந்த சீசன் அந்த மாதிரி கிடையாது இந்த டோர்னமெண்ட்ல. ஸோ ஆப்வியஸ்லி இங்க குரூப் ஸ்டேஜ்ல வாங்குறத குரூப் ஸ்டேஜோட போயிருச்சு. இப்போ நமக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் இருக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம குவாலிஃபை ஆனா வெறும் குவாலிஃபைங் நேச்சர் தான், அது கேரி ஃபார்வர்ட் ஆகாது. மெயின்ஸ்ல குவாலிஃபை ஆகிறது மட்டும் இதுக்கு இன்டர்வியூக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஆனா இங்க அதுவும் கேரி ஃபார்வர்ட் கிடையாது. குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சிடும். சென்னைஸ் வந்து சூப்பர் எயிட்ஸ் வந்து சூப்பர் எயிட்ஸோட முடிஞ்சிடும். சென்னையில என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ்னா, இங்க ஃபர்ஸ்ட்ல பினிஷ் பண்றவங்க செகண்ட்ல பினிஷ் பண்றவங்களோட ஃபேஸ் ஆஃப் போவாங்க, இங்க செகண்ட்ல பினிஷ் பண்றவங்க அங்க ஃபர்ஸ்டோட ஃபேஸ் ஆஃப் போவாங்க. அது ஒண்ணுதானே தவிர்த்து வேற ஒண்ணுமே பெரிய சேஞ்சஸ் கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்றதுனால ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம ஸ்லைட்ஸ்க்கு போயிடலாம். பிக்சர்ஸ் எப்படி போட்டிருக்காங்க, எப்படி சீடிங்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குரூப் ஏல வந்து சப்போஸ் 2 டீம் குவாலிஃபை ஆறாங்கன்னா எப்படி போடுவாங்கன்னா, இந்தியா தான் A1, அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் செகண்ட் டீமா குவாலிஃபை ஆகிறவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்க வந்து 2ல வருவாங்க. இந்தியா சப்போஸ் வந்து இப்போ இருக்க நிலைமைப்படி இந்தியா தான் ஃபர்ஸ்ட் வர போதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்தியா வந்து செகண்ட்ல பினிஷ் பண்ணியிருந்தா கூட இந்தியா தான் A1, அதுல எந்த டவுட்ஸுமே கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி இந்தியா A1. செகண்ட் வந்து ஒன்று பாகிஸ்தான் இருக்கலாம், இல்லை USA இருக்கலாம், இல்லை அயர்லாந்து இருக்கலாம். பி டீம்ல பாத்தீங்கன்னா B1 வந்து இங்கிலாந்து போட்டிருக்காங்க. ஆப்வியஸ்லி ஆஸ்திரேலியா தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஆனாலும் அந்த B1 ஸ்பாட் இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கு. ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆகி அவங்களோட B2 ஸ்பாட்டை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் C1ல பாத்தீங்கன்னா நியூசிலாந்து, இங்கேயும் அப்படிதான் C1க்கான ஸ்லாட் இன்னும் ஓப்பன்ல தான் இருக்கு. C2 வெஸ்ட் இண்டீஸ் தான் அவங்களோட ஸ்லாட்டை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. C1ல எய்தர் நியூசிலாந்து வரலாம், இல்லை ஆப்கானிஸ்தான் வரலாம். டி குரூப்ல பாத்தீங்கன்னா D1 ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்கா வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ அவங்க தான் D1. இவங்க பார்த்தீங்கன்னா D2 வந்து இன்னும் குவாலிஃபைங் நேச்சர் இருக்கு. நீங்க ஸ்ரீலங்கா வருவாங்களானே தெரியல, நெதர்லாந்து இல்லை பங்களாதேஷ் தான் வருவாங்கன்னு நம்ம கணிக்கிறோம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருக்க போறாங்க. ரேவந்த், உங்களோட தாட் சொல்லுங்க. நீங்க இந்த சீடிங்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, எனக்கு இந்த டைப் ஆஃப் ஒரு அந்த டேபிள் ஆர்டர் சினாரியாவே எனக்கு புதுசா இருக்கு. நீங்க ஒன்ஸ் நீங்க போட்டீங்கன்னா நான் சொல்லுவேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நீங்க பேசுங்க, வரும். அதான் A1 A2 B1 B2 C1 C2 D1 D2 இப்படி 4 இதுவா பிரிச்சிருக்காங்க. லைக் இப்போ இந்தியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா இருக்கு. இதுல பாதி டீம் வந்து குவாலிஃபிகேஷன் சினாரியோக்கு வர மாட்டாங்களே. ஸ்ரீலங்கா அதுதான் ஒரு நிமிஷம் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது என்னன்னா, இது வந்து அவங்க முதல்ல கொடுத்த சீடிங். இந்த சீடிங் படி என்ன கொடுத்துருக்காங்க, யார் ஃபேவரட் அண்ட் யாருக்கு வந்து ஹையஸ்ட் பாசிபிலிட்டி இருக்கு ரேங்கிங் வைஸ், மேபி இவங்க எல்லாம் குவாலிஃபை ஆகுற சான்சஸ் இருக்குன்னா சீடிங்ஸ் இப்படி போட்டிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, சீடிங்ஸ் போட்டதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கு நைட் கேம்ஸ் வரணும். இந்தியா வந்து இப்போ வந்து சீடிங்ஸ் வந்து இந்தியா A இல்ல A1லயும் வரலாம், A2லயும் வரலாம் சினாரியோ வருதுன்னு வச்சுக்கோங்க.
ஒரு சில மேட்சஸ் வந்து நைட் கேம்ஸ் ஆடுறாங்க, வெஸ்ட் இண்டீஸ் நைட்டு. அப்போ வந்து இந்தியாவில் வந்து அது டே, காலையில 6 மணிக்கு நம்ம மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடும். ஸோ இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு பொசிஷன் நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நீ வந்து குவாலிஃபைங் நேச்சர் வச்சு தான் வரப்போகுது சீரீஸ். ஏ நீ A1லயும் ஃபினிஷ் பண்ணலாம், A2லயும் ஃபினிஷ் பண்ணலாம்னு ஒரு சினாரியோ வருதுன்னா இந்தியாவோட மேட்சஸை டைமிங் படி கணிக்க முடியாது. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்தியா மேட்சஸ் எல்லாம் நைட் வரணும். அப்ப இந்தியா A1 வச்சுட்டா A1க்கு இருக்க மேட்சஸ் எல்லாம் நைட்ல பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது வெஸ்ட் இண்டீஸ்ல டே டைம்ல ஆடுவாங்க, இந்தியாவுக்கு 8 o'clockல மேட்ச் டெலிகாஸ்ட் ஆகும். இதுக்காக இதை பண்ணியே இருக்காங்க. இந்தியாவுக்கு மட்டும் நான் பண்றேன்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால எல்லா டீமுக்கும் அப்படி பண்ணிட்டாங்க. மேபி ஒரு சில டீம்ஸ் இப்ப சவுத் ஆப்பிரிக்கா இல்ல ஆஸ்திரேலியா மாதிரி டீம்ஸ்க்கு நைட் ஸ்லாட் கொடுத்தா அங்க ஒரு வியூவர்ஷிப் கிடைக்கும்ல. ஸோ அதனால அவங்களோட மேட்சஸ்க்கு நம்ம மேட்சஸ் பத்தியும் பார்க்க தான் போறோம். அப்ப நமக்கு எல்லாம் தெளிவா தெரியும் ஆஸ்திரேலியா மேட்சஸ்ல காலையில வருதா இல்ல நைட் வருதா, யார் யாருக்கெல்லாம் நைட் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பாக்குறப்போ ஒரு ஒரு சினாரியோ நமக்கு தெரியும். ஸோ நம்ம அதையும் பார்க்க தான் போறோம். ஸோ அந்த டவுட்ஸ் ஓகே. உங்களுக்கு இதை பத்தி வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, இல்லைன்னா இவரு பண்ணட்டும், அவரோட பாயிண்ட் மட்டும். பிரபு எனக்கு அந்த ஒரு விஷயத்துல டவுட்டா இருந்தது ப்ரோ. பிரபு ஸோ இப்போ வந்துட்டு நீங்க இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நைட் மேட்ச் தான் கொடுக்க போறீங்கன்னா, நீங்க சூப்பர் 8 டீம்லாம் வந்ததுக்கு அப்புறம் பிக்சர்ஸ் போட்டுட்டு இருந்திருக்கலாம்ல. இது என்ன, இது வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு கரெக்டாவே இல்லையே, நியாயப்படுத்துற மாதிரியே இல்லையே. என்ன வேணாலும் சொல்லுங்க. இப்ப அது கேட்டா மாதிரி நீங்க ஓகே பிரபு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க அதோட சேர்த்து சொல்லிடுங்க. சாரி, ஆக்சுவலி அவங்க என்ன கணிப்புல கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நாங்க இந்த டீம்ஸ் பேர்களை போட்டிருக்கோம், இது வந்து இதுதான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா அதுல குவாலிஃபை ஆகிற டீமுக்கு அதுதான் ஸ்லாட் இல்ல. ஆக்சுவலா இப்போ வந்துட்டு இந்தியா 2 முடிச்சாலும் A1 தானே அவங்களுக்கு ஸ்லாட். ஆமா, A1 தான் ஸ்லாட். இப்போ நீங்க இன்னொன்னு பாத்துக்கோங்க, ஒரே நிமிஷம் நான் இந்த ஷீட் காட்டுறேன். இப்போ ஆஸ்திரேலியால ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆயிருக்கான், ஆனா அவன் B2ல தான் இருக்கான். வெஸ்ட் இண்டீஸ் தான் அந்த இதுல Cல ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆயிருக்கான், ஆனா அவங்க C2 தான். இது வந்துட்டு இது நீங்க எக்ஸாம்பிளுக்கு மட்டுமே கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லாட்ஸ் எல்லாம் ஃபில் பண்றதே தப்பு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சு அப்புறம் பக்கத்து குரூப் ஃபர்ஸ்ட் இப்ப A குரூப்ல ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருக்கவன் என்ன நினைப்பான், அதாவது இப்போ நீங்க டீம் ஆர்டர் போடுறதே வந்துட்டு A1 B2 C1 D2 அந்த மாதிரி தானே ஆர்டர் வரும், அதாவது 2 குரூப்பா பிரிய போறது. ஸோ அப்படி இருக்கும்போது இது மாறும்ல. இப்போ இந்தியா A2ல இப்ப செகண்ட் பிளேஸ்ல முடிக்கிறாங்கன்னா இந்தியா ஆப்வியஸா இன்னொரு குரூப்ல ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பெர்முடேஷன் காம்பினேஷன் அதுதான் இத்தனை வருஷமா விளாண்டு வந்துட்டு இருக்கோம். இது வந்துட்டு போடுறது ஆக்சுவலா என்ன, டு பி ஹானஸ்ட், என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க பிக்ஸடே பண்ணக்கூடாது. எதுக்கு பிக்ஸ் பண்றீங்க? நீங்க பாயிண்ட் மெத்தடும் இல்ல, கேரி ஃபார்வர்டும் இல்ல. சோ அப்படி இருக்கும்போது சொல்லுங்க உங்க பாயிண்ட் சொல்லுங்க. இல்லப்பா, நீங்க சொல்றதுக்கு நான் இதுதான் ஆட் பண்ணதான் வந்தேன். நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. இப்ப என்ன பிரச்சனைனா இதுக்கு அவங்க ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க, அதுவுமே நமக்கு வந்து சும்மா தாக்க போக மாதிரி இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க, அந்த இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்ன சொல்றது, ஒரு குவாலிட்டி டீம்ஸ் வந்து சூப்பர் 8ல வந்து ஃபேஸ் ஆஃப் இல்லாம போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் அப்படி வச்சிருக்கோம். இப்ப இவங்க வச்சிருக்க கணிப்பு படி எப்படி வந்திருக்கணும்னா, இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா இவங்கெல்லாம் ஒரு டீம், ஓகேவா, பாகிஸ்தான், இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா இவங்கெல்லாம் ஒரு டீம். அப்போ வந்து ஒரு ஈக்குவல் காம்படிஷன் நம்ம கொடுக்கறதுக்காக ஒரு சீடிங்ஸ் வச்சிருக்கோம். இது வந்து அப்படி பார்த்தா 8 டீம் குவாலிட்டி டீம் தானே இருக்கு. இப்ப நம்ம இதை பத்தி பேச போறோம் நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் சினாரியோல. ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கோக்குமாக்கு வேலை நடந்துருச்சு இப்படி போட்டதால. இப்ப என்ன வந்து இந்தியா ஆஸ்திரேலியாவை தவிர அங்க வரப்போறது பெரிய டீம் எதுவும் கிடையாது. ஒண்ணு ஆப்கானிஸ்தான் வரப்போகுது, இன்னொன்னு அந்த டி குரூப்ல நெதர்லாண்ட்ஸ் இல்லைன்னா பங்களாதேஷ் வர போறாங்க. ஆமா, அங்க நியூசிலாண்டே வெளியே போயிட போறாங்க. ரொம்ப புவரா இருக்கு. இது வந்துட்டு என்ன சொல்றது, இதுக்கு நீங்க ரீசனே கொடுக்க முடியாது. நீங்க டாப், எனக்கு தெரிஞ்சு அது 8மே வந்துட்டு ஆக்சுவலா 7 டாப் பிளேயிங் நேஷன்ஸ், 1 வெஸ்ட் இண்டீஸ் ஹாஸ்ட் பண்றாங்கனால அவங்களை ஆட் பண்ணிட்டாங்க போல. எனக்கு இது வந்துட்டு இந்த கான்செப்டே புரியல. ஏன்னா இப்ப வந்துட்டு ஒரு டீம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் முடிக்கிறதுக்கும் செகண்ட் முடிக்கிறதுக்கும் அப்புறம் யூஸே இல்லையே. இப்ப கஷ்டப்பட்டு வெஸ்ட் இண்டீஸ் 3 மேட்ச் 3 ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் முடிக்கிறதுக்கும் ஆப்கானிஸ்தான் வந்து செகண்டா முடிக்கிறதுக்கும் நீங்க ஒரு ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் அப்புறம் அந்த ஃபர்ஸ்டா முடிக்கிறதுக்கும் செகண்டா முடிக்கிறதுக்கும் வித்தியாசமே இல்லையே. இப்ப இந்த மாதிரி போகுது அப்படின்னா ஏதாவது ஒரு டீம் வந்துட்டு எதுக்கு நம்ம செகண்ட் முடிச்சாலும் ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் முடிச்சாலும் ஒண்ணுதாங்கிறப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல மேபி செகண்ட் ஸ்பாட் ஏதாவது மாறி போகலாம். ஏன்னா இப்ப வந்துட்டு ஒரு செகண்ட் டீம் வந்துட்டு செகண்ட்ல இருக்கிற டீம் வந்துட்டு ஓகே ஃபர்ஸ்ட் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, செகண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம செகண்ட்லயே இருப்போம். ஆப்வியஸா நடக்காது. பட் அந்த மாதிரி நடந்த டீம்ஸ் எல்லாம் எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா நீங்க புரிதலுக்கு நீங்க வந்துட்டு A1 TBC
B2 TBC இப்படி போட்டீங்கனாலே நாங்க புரிஞ்சுப்போம். இத்தனை வருஷம் நாங்க புரிஞ்சுக்காத பிக்சர்ஸா நீங்க இன்னைக்கு போட போறீங்க. அப்படி இருக்கும்போது ப்ரீ டிட்டர்மின்டா எதுக்கு இருக்கணும்? சொல்லுங்க, ஏதோ ஆக்சுவலி சொல்ல ப்ரீ வந்தீங்க. டிட்டர்மெண்ட் நீங்க சொல்ல இதுக்கு வந்துச்சு. வந்துட்டீங்க. அதுதான் நீங்க சூப்பர் 8க்கு வந்துட்டீங்க. செமிஃபைனல்ல ப்ரீ டிட்டர்மெண்ட் ஆயிருச்சு. இந்தியா சப்போஸ் குவாலிஃபை ஆகிறாங்கன்னா அவங்க செகண்ட் செமிஃபைனல் தான் ஆட போறாங்கன்னு பிக்சர்ஸ் போட்டாங்க. அவங்க கூட யார் வந்து ஆட போறாங்கன்றது மட்டும் தான் பிரச்சனை. ஓகேவா? இப்போ வந்து அது மேபி லாஸ்ட் லீக் மேட்ச் ஆடின டீமா இருந்ததுன்னா அவங்களுக்கு அவங்க திருப்பி நைட் கேம். சப்போஸ் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, லாஸ்ட் லீக் மேட்ச் ஆடின டீம் இந்தியாவோட வராதுன்னு வச்சுக்கோங்களேன். சினாரியோ படி அவங்க வந்து செமிஃபைனல் ஒன்னே ஆடுற மாதிரி வரப்போகுது நெக்ஸ்ட் டே இல்ல ஒன் டே கேப்ல. ஸோ இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபுல் பிக்சர்ஸே இருக்கு. அது கேட்டால் டெலிகாஸ்டுக்காக, இந்தியா வியூவர்ஷிப்காக, இந்தியாவில இருந்து தான் ரெவன்யூ வருது. இந்தியா ஆட வேண்டிய இடத்துல ஸ்காட்லாந்து நம்பிக்கையான யாராவது பார்ப்பாங்களா நைட் மேட்ச், இப்படி தான் பேசுறாங்க. அது நம்ம அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா நம்ம தற்கொலைங்கிறாங்க. நமக்கு இந்தியன் கிரிக்கெட்டோட இது தெரியல. இந்தியா வந்து ஏன் வந்து நியூயார்க்ல அத்தனை மேட்ச் ஆடுறாங்கன்னா அதுதான் பெரிய ஸ்டேடியம், அதனாலதான் வந்து யூஎஸோட கிரிக்கெட்டே பிராண்ட் ஆக போகுது. இந்த 110 யார் அடிச்சா என்ன, இந்தியாவும் 110 அடிக்கிறாங்க, பங்களாதேஷும் 110 அடிக்கிறாங்க, பாகிஸ்தானும் 110 அடிக்கிறாங்க, யூஎஸும் 110 அடிக்கிறாங்க. இல்ல ப்ரோ, என்னன்னா மெயினா ஒரு ஸ்டேடியம் கட்டிட்டு, சார் இது மட்டும் சொல்லிடுறேன், ஒரு ஸ்டேடியம் வந்து அடிலைட்ல இருந்து ஒரு விக்கெட் எடுத்துட்டு அதை இன்னைக்கு அந்த ஸ்டேடியமே டெமாலிஷ் பண்றாங்க. கிட்டத்தட்ட சீட்ல இருந்து எல்லாத்தையுமே அப்படியே டெமாலிஷ் பண்றாங்க. எதுக்கு இது ஒண்ணுமே புரியல. ஏன்னா ஒரு அரைகுறை பிச்சை வச்சுட்டு அதுக்கு பேசாம இந்தியா டீம் அந்த அரைகுறை பிச்சிலேயே 3 மேட்ச் இந்தியா விளையாட வச்சுட்டு அதுலயும் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வின் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நீங்க இந்த பிக்சர்ஸ் பார்க்கும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல. லைக் இந்த A1 A2 A2 வீட்டுனா அப்புறம் எதுக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் வைஸ் எதுக்கு அவங்க அப்புறம் எதுக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்? ஸோ அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் குவாலிஃபிகேஷனுக்கு மட்டும் தான். அதான் எனக்கு நிறைய லாஜிக்கா நிறைய உதைக்குது. ஸோ என்னன்னு தெரியல ப்ரோ, ரொம்ப போட்டு குளறுபடி பண்ணியிருக்காங்க ப்ரோ இந்த வேர்ல்ட் கப்போட பேக்ரவுண்ட் நடந்திருக்க எல்லா ஒர்க்குமே. இல்ல நான் என்ன சொல்றேன், ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வியூவர்ஷிப் தான் வேணும், ஸ்டேடியம் தான் வேணும். எல்லா ஸ்டேடியத்தையும் இது நரேந்திர மோடி ஸ்டேடியம் மாதிரி பெருசா கட்டுங்களேன். ஏன் குட்டியா கட்டுறீங்க? எல்லா ஸ்டேடியத்தையும் கட்டுங்க. இப்ப வேர்ல்டு கப் நியூசிலாந்துல நடக்குது, நீங்க என்ன பண்ணுவீங்க? ரெவன்யூக்கு இருக்கிறதே குட்டி கிரவுண்ட். ஆக்லாண்ட்லயும் கிறிஸ்ட் சர்ச்லயும் இருக்கிற கிரவுண்டு குட்டி கிரவுண்டு. அப்ப என்ன பண்ணுவீங்க? நான் ரெவன்யூ இதெல்லாம் ஊத்துறேன். ஒண்ணு கேக்குறேன், அமெரிக்கால நடக்குது. அமெரிக்கால இந்தியன் டயத்துக்கு காலையில ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களுக்கு நைட் இங்க நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு காலையில 9 மணி 10 மணி 11 மணி இருக்கும். வீக் டேல நடத்துறீங்க மேட்ச், உங்களுக்கு என்ன அங்க வந்துட்டு காசு கிடைக்கும்? நீங்க ஒரு இடத்துல நடத்துறது அந்த ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்ண அந்த டீம் வந்துட்டு அங்க வந்துட்டு அந்த கிரிக்கெட்டுங்கிற விஷயம் பூமா இருக்குதுதான். நீங்க அங்க உட்காந்து 12 மணிக்கு நடத்துனீங்கன்னா அங்க இருக்கிற கிரிக்கெட் ஃபேன்ஸ் எப்படி போய் கிரிக்கெட் பார்ப்பாங்க? நீங்க கிரிக்கெட் ஐசிசிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்காக நடத்துறீங்களா, இல்ல இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஐசிடி மட்டும்தான் பெட்டரா இது பண்ணும், ஐசிடில இருந்தா எல்லாம் ஓகே ஆப்வியஸா ஒரு வேர்ல்டு கப் இங்க நடத்துனீங்க ஃபுல்லா. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க நடத்துனீங்க இல்ல வேர்ல்டு கப். அப்ப ஆஸ்திரேலியன் டைம் இப்ப வந்துட்டு இங்க வேர்ல்டு கப் இந்தியாவில் நடத்துறீங்க, ஆஸ்திரேலியன் போர்டு வந்துட்டு இந்தியா போர்டோட அதிகமா காசு கொடுக்குற போர்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? விடிய காத்தால் 5 மணிக்கு மேட்ச் ஆரம்பிச்சிருப்பீங்களா? ஆப்வியஸா அவங்க 5 மணிக்கு தான் T20 விளையாடுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஆரம்பிப்பீங்களா? இது நான் வந்துட்டு ரொம்ப ஒரு ஜென்யூன் ஒரு நார்மல் கிரிக்கெட் ஃபேனா பேசுறேன். யாரா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் கிரிக்கெட் பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். அவங்க ஊர்ல நடத்தும் போது அவ்வளவு காலையில நடத்துனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிக்கெட் சேல் ஆகுமா? ஒரு ஃபேன் போய் நார்மலா காலைல ஒரு வீக் டேல அவன் வேலைக்கு போவானா, காலங்காத்தால வந்து கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பானா? இந்த மாதிரி நிறைய கேட்க வேண்டியது இருக்கு. பட் அது சொன்னா நீங்க சொன்ன அந்த வார்த்தையை வச்சுதான் திட்டுவாங்க. நாங்க ரொம்ப ஜென்டிலா பேசுறதுனாலதான் எங்களை ஏச்சிட்டு போறீங்க. ரொம்ப வல்கரா பேசுறவங்கலாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் தான் ஃபேக்ட்ஸ் ஸ்பிட் பண்றாங்க எங்களை விட. நாங்களாவது கொஞ்சம் ஓகே ஃபைன், இவங்க இப்படிதான் பேசுவாங்கன்ட்டு இதுவா போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணவே கூடாது. புரியல எனக்கு என்னன்னு. இதுல இன்னொன்னு என்னன்னா, இதுல அவங்க பிக்ஸ் பண்ண டீம்ல பாதி வரவே இல்லை. இப்போ இந்தியா ஓகே, பாகிஸ்தான் இடத்துல யூஎஸும் வரலாம், அயர்லாண்டும் வரலாம். 3 டீமுக்கு காம்படிஷன் இருக்கு. இப்போ ஆஸ்திரேலியா வந்துருச்சு, இங்கிலாந்து இடத்துல இங்கிலாந்து ஸ்காட்லாந்து யாரோ ஒருத்தர் தான் வர போறாங்க. நியூசிலாந்து வரவே போறது இல்லை, அங்க ஆப்கானிஸ்தான் தான் வர போறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் ஓகே, சவுத் ஆப்பிரிக்கா ஓகே, ஸ்ரீலங்கா வரவே போறது கிடையாது. அங்க வர போறது ஒன்னு பங்களாதேஷ் இல்லை நெதர்லாந்து தான். ஸோ இதுல 4 டீம் வரவே போறது இல்லை. ஸோ ஃபுல்லாவே அந்த சைக்கிளே மாறதான் போகுது. இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடலாம். அந்த சீடிங்ஸை பத்தி பார்க்கலாம். சீடிங்ஸ் படி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு குரூப்ல யார் யாரெல்லாம் வர போறாங்கன்னா, இந்தியா ஆஸ்திரேலியா கன்ஃபார்ம், நியூசிலாந்து இடத்துல ஆப்கானிஸ்தான் வர போறாங்க, ஸ்ரீலங்கா இடத்துல பங்களாதேஷ் இல்லை நெதர்லாந்து வர போறாங்க. இப்போ இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா குரூப் 1ல
வெறும் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் மட்டும் தான் ஒரு மேட்ச் மாதிரி இருக்கு. திருப்பி அது குரூப் ஸ்டேஜ் மாதிரி இருக்க போகுது. 2 அசோசியேட் கண்ட்ரிஸ் ஆட போறாங்க. ஆப்கானிஸ்தான் நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது அப்படி இருக்கு. குரூப் பில பாத்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் இல்ல யூஎஸ்ஏ ஹை பாசிபிலிட்டி பாகிஸ்தான் வச்சுக்கோங்க. பாகிஸ்தான் இருக்கு, அந்த இடத்துல ஸ்காட்லாந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, இல்ல இங்கிலாண்டும் வரலாம் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ பாகிஸ்தான், இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா, இந்த குரூப் ஹார்ட் குரூப்பா இருக்கு. அந்த குரூப்ல ஆப்வியஸ்லா இந்தியா ஆஸ்திரேலியா செமிஃபைனல் வர போறாங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? 2 பேரும் பேசலாம். இல்ல ப்ரோ, எனக்கு ஓகே ஃபைன். நீ ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் நான் அதுல பாயிண்ட் எடுக்கிறேன். அதான் ப்ரோ, இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா விளையாடுற டீம் வந்தாதான் ரெவன்யூ வரும் அப்படிங்கிற மெத்தட்ல தான் போயிருக்காங்களே தவிர்த்து, நான் இன்னொன்னு சொன்னேன், ரஞ்சி டிராஃபியோட குரூப்பிங்ஸ் இது பாத்தீங்கன்னா சூப்பரா போடுவாங்க. எலைட் குரூப் ஏ, எலைட் குரூப் பி, எலைட் குரூப் சின்னு போட்டுட்டு அந்த ஒரு லோயர் ரேங்க்டு டீம்ஸ் எல்லாம் தனியா ஒரு குரூப் போட்டு அதுல இருந்து அவங்க கொண்டு வருவாங்க. சோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ ஒரு நார்மலா ஒரு அப்படிதான் குவாலிஃபயர் ஆடினாங்கன்னு சொல்லுவாங்க கேட்டா. குவாலிஃபயர் வேற, ரவுண்டு இந்த மேட்ச் வேற இல்ல. குவாலிஃபயர் ஓகே, குவாலிஃபயர் ஆடி கொண்டு வந்தா 20 டீம் கொண்டு வரீங்க. அப்படி இருக்கும்போது குரூப் ஸ்டேஜ் நீங்க அப்படி போட்டுருக்கணும்னு சொல்றீங்க. டாப் 8 டீம்ஸ் 2 இதுல போட்டு மிச்ச 8 டீம்ஸ் இன்னொரு 2 இதுல போட்டுருக்கலாம். ஆமா, ஆப்வியஸா அப்படி நடத்திருந்தா இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா திரும்ப ஒரு ஃபேவரட்டிசம்குள்ள தான் போகுது. ஃபேவரட்டிசம்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க, பட் ஆப்வியஸா நமக்கு அப்பட்டமா தெரியுது. இப்போ ஒண்ணும் இல்ல, இந்த குரூப்ல இருந்து இந்தியா வராம இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இப்ப கேக்குறாங்கல்ல, நமீபியா மேட்ச போட்டா பாப்பாங்களா, ஸ்காட்லாந்து மேட்ச போட்டா பாப்பாங்க. இப்ப குரூப் ஸ்டேஜ்ல இருந்து வெளில வந்துடுறாங்க. குரூப் ஸ்டேஜ்ல இந்தியா நாக் அவுட் ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப என்ன நடக்கும்? அந்த இடத்துல வந்துட்டு ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா மேட்ச் தான் நடக்கும். ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா மேட்ச் இந்தியா ஃபேன்ஸ் பார்ப்பாங்களா? இது நல்லா இருக்கு. அப்படி உள்ள வரணுங்கிறதுக்காக தான் நீங்க இப்படி ஒரு குரூப்பே போட்டீங்க. அது வேற விஷயம். அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். நான் வந்து இந்த நான் 2 மாசம் முன்னாலே இதை சொல்லிட்டேன். ஆனா அது யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி மன பக்குவம் இல்ல. ஆக்சுவலி ரிச்சஸ்ட் போர்டுக்கு அந்த மாதிரி ஃபேவரட்டிசம் இருக்குதான். இப்ப அங்க ஏதோ ஒரு இதுல ஸ்காட்லாந்து வந்துட்டாங்க. அங்க இங்கிலாந்து 3 போர்டு இருக்கிறதுல கட்டி ஆள்றது. ஃபர்ஸ்ட் இந்தியன் போர்டு, செகண்ட் இங்கிலாந்து, தேர்ட் ஆஸ்திரேலியா. இந்த 3 போர்டை தவிர்த்து மிச்சம் எல்லாமே கொஞ்சம் இதுதான், சப்பக்கட்டு தான். இல்ல, நான் ஆக்சுவலா இந்த வீடியோ பாக்குற ஃபேன்ஸே கேக்குறேன், நார்மலா யார் கிரிக்கெட் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு இது ஃபேவரட்டிசம்னு தெரியும்ல, அப்புறம் ஏதோ ஏன் வந்துட்டு நாங்க மட்டும் ஏதோ இந்தியா வந்துட்டு குறை சொல்றோம்னு நினைக்கிறீங்க? நாங்க ரீசனபிளா நாங்க வந்துட்டு இப்ப அவங்களுக்கு இப்ப இந்த செமிஃபைனல் எல்லாம் போறாங்கல்ல, அப்பதான் அவங்களுக்கு தெரியும் 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஏன் வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஈஸியான குரூப்ல போட்டிருக்காங்கன்னு சொன்னோன்ட்டு. ஆப்வியஸா அந்த குரூப்ல ஒரு ஃபைட்டிங் இருந்தாதான் நீங்க இது பண்ணுவீங்க. அந்த ஒரு ஃபைட்டிங்கே இல்ல, ஈஸியா 3ல 3 ஜெயிச்சிட்டாங்க இப்போ. சோ அப்ப நீங்க என்ன, உங்களுக்கு 8 மணி ஸ்லாட் வேணும், இந்தியன் வியூவர்ஷிப் வேணுங்கிறனால தானே பண்றீங்க ஃபேவரட்டிசம். திரும்ப நான் தான் சொல்லுவேன், இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இந்தியா வந்து ஒரு குரூப்ல வர மாதிரி என்னைக்கும் போட மாட்டாங்க. இல்ல ஆக்சுவலா அந்த 3ல யாரோ ஒருத்தர் வந்து சான்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு. இத வந்துட்டு ஆக்சுவலா என்ன சொல்றது, ரேங்கிங் ஆர்டர்ஸ்ல தான் நாங்க வந்துட்டு குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் அந்த இது போட்டோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு அதுவுமே எப்படி ரேங்கிங் ஆர்டர்ல போட்டா எப்படி இந்தியா கூட வந்துட்டு பாகிஸ்தான் தான் ரேங்கிங் ஈக்குவலா வருமா? எனக்கு புரியவே இல்லையே. சரி, ரேவந்த் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ரேவந்த் பேஸ்ட் அதான் சொல்ல வந்தேன். இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. லைக் இப்போ இது சொல்ல போனோம்னா இப்ப நமீபியா, உகாண்டா, பிஎன்ஜி அதெல்லாம் ஒரு சும்மா ஏதோ அங்கங்க இருந்து ஏதோ ஒரு 4-5 கண்ட்ரி புதுசா சேர்ந்தனாலதான் இது வேர்ல்டு கப்பே. இல்ல சும்மா வெறும் கப்பு தான் வச்சு விளையாட முடியும். இதுல எப்பயுமே இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்துனா அது பேசாம வெறும் கப்பு தான் அது. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க ஒரு வேர்ல்டு கப் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடத்தும் போது வந்து லைக் டோர்னமெண்ட் இன்னும் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் தான் பார்க்கணும். லைக் வந்து இப்போ ஒரு குரூப்புக்குள்ள இருந்து விளையாண்டுட்டு ஒரே குரூப்புக்குள்ள விளையாண்டுட்டு அதுல இருந்து அப்படியே சூப்பர் ஹிட் போறது. லைக் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா கிரிக்கெட்டுக்குன்னு பேர் போன கண்ட்ரி அது இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துலாம் கூட அப்புறம் தான் வந்தாங்க. ஸோ இப்போ கடைசி ஒரு 2 டிகேடா நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா ஆர் நியூஸ் அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல அந்த சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து வந்து அவங்க வந்து அந்த ஒரு லிஸ்ட்ல இருப்பாங்க. நியூசிலாந்து வந்து 5th லிஸ்ட்ல வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லைக் இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டாண்டர்ட் டீம் தான் இருக்கு. மற்றது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிரிக்கெட்டை வந்து இப்பதான் பில்ட் பண்ற ஸ்டேஜ்ல நீங்க வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டுக்கு வந்து இப்படி ஒரு ஃபிக்சரை கொடுத்து லைக் திடீர்னு லைக் ஏதோ ஒரு குழப்பற மாதிரி இருக்கு. இப்போ திடீர்னு போயிட்டு திடீர்னு
ஒரு நார்மலான ஒரு கிரிக்கெட் ஃபேன்ட்ட போயிட்டு இப்ப நம்ம கொடுத்த ஸ்லைட காமிச்சா அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னது இது, யாரோ வந்திருக்கு, யாரோ வந்ததுக்கு எப்படி என்னது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு தான் சொல்லுவான். சோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ப்ரோ. லைக் 3 இல்ல மேட்ச் ப்ரோ, ஜெயிச்சிட்டாங்க. ஆக்சுவலா என்னன்னா சோ இதுக்கப்புறம் சொல்லு. ஐசிசி எப்ப நியூட்ரல் ஆகுதோ அப்பதான் இந்த வேர்ல்டு கப்புங்கிறது இதுவா நடக்கும். டீம் எடுத்தோம் அந்த ஒரு 4 போர்டு 5 போர்டுக்கு மட்டும் ஒரு 3 போர்டுக்கு மட்டும் ஃபேவரேட் பண்றீங்கன்னா அது வேஸ்ட். அது டோர்னமெண்ட் மத்த டீம்ஸை வந்துட்டு நீங்க ரெஸ்பெக்ட் பண்றது, ஐ மீன் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஒரு FIFA வேர்ல்டு கப் எடுத்துக்கோங்க, எங்கேயா அது கிளியரா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. வருவாங்க, ரவுண்ட் ஆஃப் 16 ஆடுவாங்க, குவார்டர் ஃபைனல் ஆடுவாங்க, செமிஃபைனல், ஃபைனல். இதுதான் அந்த ரோட் டு ஃபைனல்ஸா இருக்கும். இந்த மாதிரி நீங்க இப்படி ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணிட்டு கொண்டு வரீங்கன்னா அதுல உங்களுக்கு இதுவே இல்லையே. இப்ப ஆப்வியஸா என்ன தோணும், ஒரு டீம் வந்துட்டு இப்ப இந்தியா வந்துட்டு வேர்ல்டு கப்பே ப்ரிப்பேர் பண்ண வேணாம், நீங்க ஆப்வியஸா இந்தியா வந்துட்டு செமிஃபைனல்ஸ் வரைக்கும் ஒரு பிக்சர்ஸை போட்டு கொடுத்துட்றீங்க. அவங்க செமிஃபைனல்ல வந்து இந்த மாதிரி சோக் ஆயிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இந்தியா போர்டு காசு இதுவானதுக்கு அப்புறம் தான், காஸ்ட்லி ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது இந்தியாவோட டவுன்ஃபாலே ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலா இந்தியன் போர்டு வந்துட்டு ஆக்சுவலா டெவலப் பண்ணாம அவங்க டீமை வந்துட்டு இந்த ரெவன்யூ, இந்த வியூவர்ஷிப்பு அதுல இது பண்ணிட்டு ஃபுல்லா ஒரு என்ன சொல்றது ஒரு பாலிடிக்ஸ்ல இறங்கி நாசம் பண்ணிட்டு இருக்காங்க போர்ட. அதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி மெயினா எனக்கு என்னன்னா இன்னொன்னும் இதுல சொல்லுங்க. மெயினா என்னன்னா லைக் ஒரு அசோசியேட் நேஷன் மாதிரி ஒரு ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து ஒரு டைம் வந்து அவங்களோட அவங்க கண்ட்ரில ஏதோ ஒரு தாலிபான் அந்த இஷ்யூ போயிட்டு இருந்த போது லைக் வந்து ஆப்கானிஸ்தான் பிளேயர் வந்து முகமது நபி வந்து வேர்ல்டு கப்புக்கு வந்து அவரோட சொந்த ஸ்பான்சர்ஷிப்ல எல்லா பிளேயரும் கூட்டிட்டு போய் ஒரு T20 வேர்ல்டு கப்போ ஏதோ ஒரு துபாயில எங்கேயோ அவரோட ஸ்பான்சர்ஷிப்ல ஃபுல்லா எல்லாம் பண்ணாங்க. ஸோ அப்படிலாம் வந்து கிரிக்கெட்டை வந்து ஒரு 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 காசு சம்பாதிக்கிறோம் மீறியும் தாண்டி வந்து ஓகே நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு டீம்ஸ்லாம் இருக்கும்போது லைக் இப்படி ஒரு ரொம்ப ஒன் சைடடா போயிட்டு லைக் லாஜிக்கே இல்லாம இப்படி இவங்க வந்தா இவங்க என்னென்னமோலாம் பண்றது வந்து எனக்கு சுத்தமா எனக்கு உடன்பாடே இல்லை எனக்கு இதுல. ஏஷியா கப்னு நினைக்கிறேன். ஏஷியா கப் கரெக்ட். இதுல இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த குரூப் ஆக்சுவலி இந்த குரூப் போட்டிருக்காங்கல்ல, இந்த குரூப் போட்டிருக்கிறதுல ஒரு விஷயம் ஏன் வந்து எனக்கு ஆஸ்திரேலியா வந்து பொதுவாக போட மாட்டாங்க. ஏன் வந்து ஆஸ்திரேலியா இங்க போட்டிருக்காங்கன்னா செமிஃபைனல் ஆஸ்திரேலியாவோட வரக்கூடாதுன்னு போட்ட மாதிரி இருக்கு. இந்தியா வந்து இந்த குரூப்ல ஆடிச்சுன்னா ஆப்போசிட் டீம்ல தான் வந்து ஆடுவாங்க. இல்ல நீங்க பாருங்க, பாகிஸ்தான், இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா. இங்கிலாந்து தானே போன வாட்டி வெளியே அமிச்சாங்க அப்படின்னு கூட திருப்பி சொல்லுவாங்க. இங்கிலாந்து எத்தனை வாட்டி செமிஃபைனல்ஸ் நல்லா பண்ணிருக்கீன்னு கேட்டா ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். இதுல ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டை தூக்கி நம்ம கூட போட்டாங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து தான் நம்மளுக்கு ஆப்படிச்சிருக்காங்க செமிஃபைனல்ல எல்லாம். ஸோ அவங்கள வந்து இந்த இதுலயே முடிச்சு விட்டா சூப்பர் 8ல அவங்க வந்து செமிஸ்ல வர மாட்டாங்க, ஏன்னா திருப்பி ஃபைனல்ஸ்ல தான் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்ட மாதிரி தெரிஞ்சது எனக்கு. ஏன்னா குரூப் ஸ்டேஜ்ல அந்த பிரஷர் இருக்காது இந்தியாவுக்கு. அந்த குரூப் ஸ்டேஜ் சூப்பர் 8 எல்லாம் பண்ணுவாங்க. நாக் அவுட்ஸ் போறப்பதான் ஒரு தகடு தத்தம் ஆகும். அதை தவிர்க்கிறதுக்காகவே பண்ண மாதிரி இருக்கு நியூசிலாண்டையும் ஆஸ்திரேலியாவும் இந்தியா கூட போட்டது. இல்ல இவ்வளவு நாளா நம்ம ஃபேவரட்டிசம்னு சொன்னப்போ திட்டினாங்க. இப்ப ஆப்வியஸா இது ஏத்த மாதிரியே ஒரு இதுன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி தானே குரூப்ஸ் எல்லாம் இப்ப வச்சிருக்காங்க. ஸோ இதை பக்கமா பீப்புளுக்கு தெரியல. இன்னும் வந்துட்டு ஐசிசி வந்துட்டு ஒரு பக்கம் சாஞ்சு இருக்கு, ஒரு போர்ட் சைடு வந்துட்டு சாஞ்சு இதுவாயிருக்கு தெரியல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கிரிக்கெட்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் குறைய ஆரம்பிக்குது, அவ்வளவுதான். கிரிக்கெட் பாக்குறவங்க விருப்பமே இருக்காம போவோம், அவ்வளவுதான். நோ கமெண்ட்ஸ் அதுக்கு மேல. சொல்லுங்க. ஆக்சுவலி ஏன் வந்து டிவைட் பண்ணி பண்ணாங்கன்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு இருக்க டீம்ஸ் வந்து ஒன்னா போட்டு ஒரு சிலரோட சான்சஸையே தூக்கிடக்கூடாதுன்றதுக்காக பண்றாங்க. அது ஓகே, அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைண்டா நீ குரூப்பையும் பிரிக்கிற சூப்பர் 8க்குன்னா அது அநியாயம். அட்லீஸ்ட் அதுக்கு நீ எல்லா டீமோட ஆடுவே சூப்பர் 8. ஒரு ஐபிஎல் வந்து 2.5 மாசம் பார்க்க முடியுது, எல்லாரால 3 மாசம் பார்க்க முடியுது. ஏன் 25 நாள், 26, 28 நாளுக்குள்ள ஒரு பெரிய வேர்ல்டு கப்ப 20 டீம் இருக்க வேர்ல்டு கப்ப நீ 25 நாள்ல முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு புரிய மாட்டேங்குது. சூப்பர் 8ல எல்லா டீமும் ஆட வைக்கலாம்ல. 7 கேம்ஸ் ஆட வைக்கட்டும், டெய்லி 3 கேம்ஸ் 4 கேம்ஸ் குரூப் ஸ்டேஜா ஆட வைக்கிறீங்க. அந்த மாதிரி ஆட வைங்க. ஈக்குவலா வின் பண்ணி டாப்ல வர டீம் போட்டோம் செமிஸ்க்கு, டாப் 4 டீம்ஸ். இது செலக்டிவா 3 டீம் ஆட வச்சு அதுல 2 டீம் அமுச்சு விட்டுருவாங்க. இப்ப ஆக்சுவலி உங்க போட்ட சினாரியோல எப்படின்னா, ஒன்னு இந்தியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியால 2 டீம் தான் வரும் செமிஸ்க்கு.
அது சப்போஸ் வந்து இந்தியா வந்து குரூப் ஸ்டேஜ்ல அவங்களோட ஹெரிடேஜ் படி அவங்களோட டிஎன்ஏ படி பார்த்தா குரூப் ஸ்டேஜ்ல நல்லா பண்ணிருவாங்க. ஒரு வாட்டியோ 2 வாட்டி தான் வெளியே போயிருக்காங்க குரூப் ஸ்டேஜ்ல கடைசி 15-12 வருஷத்துல. ஸோ அப்போ வந்து அந்த நியூசிலாண்டோ இல்லை ஆஸ்திரேலியாவோ வெளியே போயிடும். அண்ட் செமிஸ்லயும் அவங்கள ஃபேஸ் பண்ண வேண்டாம். ஒரு டீம் சப்போஸ் வந்து செமிஸ் வந்து ஃபைனல்ஸ் வந்தால் ஒரு டீம் ஃபைனல்ஸ்லயும் வராது. ஃபைனல் குரூப் ஸ்டேஜ்ல ஒரு டீம் போயிடும், செமிஸ்ல ஒரு டீம் போயிடும்ன்ற இதுலதான் பாரபட்சத்தை பார்த்து தான் வச்ச மாதிரி இருக்கு. அதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க இந்த மத்த ஐசிசில மத்த வேர்ல்டு கப்னு வரும்போது தான் இந்த உகாண்டா இவங்க எல்லாம் வராங்களே தவிர மத்தபடி வந்து நார்மல் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவங்க ஆக்டிவாவே இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா லைக் வேர்ல்டு கப்புக்கோசரம் ஒரு திடீர்னு இல்லாத டீம் எல்லாம் கொண்டு வந்து அந்த 8 டீம் ஃபைனல் குரூப் ஸ்டேஜுக்கும் ஐ மீன் சூப்பர் 8க்கும் செமிஃபைனலுக்கும் வர வைக்கிறதுக்கு யாரெல்லாம் இது பண்ண முடியுமோ எடுத்துட்டு வராங்க. அப்படிதான் இருக்கு. எனக்கு பிரபு சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. 8 டாப் டீம்ஸ் 2 குரூப்பா தனியா பிரிச்சுட்டு அசோசியேட் கண்ட்ரிக்கு 8 குரூப்பை தனியா பிரிச்சுட்டு இதுல இருந்து 4 டீம் இதுல இருந்து 4 டீம் வர வச்சா அவங்களுக்கும் ஒரு குஷன் கிடைக்கும். அப்போ சூப்பர் 8ல எப்படி பண்றாங்கன்ற மாதிரி திருப்பி சூப்பர் 8ல 2 டாப் டீம்ஸ் 2 அசோசியேட் டீம்ஸ் 2 டாப் டீம் 2 அசோசியேட் டீம் அதுல இருந்து மேபி டாப் டீம்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா திருப்பி செமிஃபைனல்ஸ் வரட்டும். அப்படி அந்த மாதிரி பண்ணலாம். லைக் ஜென்ரலாவே எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து வேர்ல்டு கப் மாதிரி இருக்கும்போது தான் வந்து அயர்லாண்டுன்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. அயர்லாண்டோ இல்ல நெதர்லாண்டோ ஓகே இவங்கெல்லாம் ஒரு கிரிக்கெட் இவங்களும் ஒரு கிரிக்கெட் டீம் தான். இங்கேயும் வந்து இவங்க வந்து நல்லா கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்றதே தெரியுது. மற்றபடி சும்மா வந்து இந்தியா அயர்லாந்து ஒரு 5 மேட்ச் வைக்க ஒரு சீரீஸ் வைக்க வேண்டியதானே. சோ இல்லைன்னா ஒரு இந்தியாவோட சி டீம் டி டீம் இ டீம்லாம் ஆடிட்டு இருப்பாங்க அதுல. அதான் இல்ல ப்ரோ அப்படி ஒரு நீங்க அப்ப ஏன் ஒரு வேர்ல்டு கப்ன்ற டோர்னமெண்ட் மட்டும் ஒரு வேர்ல்டு கப்னா இப்படி வேணும் இந்த பிக்சர்ஸ் வேணும் அப்படின்றதுக்கோசரம் மட்டும் நீங்க ஒரு திடீர்னு ஒரு 10 கண்ட்ரியோ 8 கண்ட்ரியோ கொண்டு வந்து வருது என்ன நியாயம்னே தெரியல. அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு டீம் போன வருஷம் வேர்ல்டு கப்லயே இல்ல, 50 ஓவர் வேர்ல்டு கப்லயே அவங்க இல்ல. சோ லைக் இப்படி டிபேட் பண்ணல இப்படி பண்றதுனால என்ன ஆகி போகுதுன்னா லைக் வந்து ஒரு கேமோட உள்ள ஒரு கோர் எத்திக்ஸே போயிடுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு வேர்ல்ட் கப் 2011ல இருந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் வேர்ல்ட் கப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஒரு கிரேஸோ இல்ல அந்த ஸ்டாண்டர்டோ ஏதோ குறையிற மாதிரி எனக்கு தெரியுது. லைக் இந்த மாதிரிலாம் லைக் இவ்வளவு இப்படி ஆப்ஷன் கொடுத்து லைக் இப்படிலாம் ஃபேவரட்ஸ்லாம் கிளியரா தெரியுது. ஏன்னா வந்து மகேஷ் தீக்ஷன் நான் சொன்னதுல தப்பே இல்லை. ஏன்னா 3 கேட்சும் இன்க்ளூடிங் தேர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஹோட்டல்ல தங்கிட்டு ஒரே ஹோட்டல் அங்க இருந்து ஸ்டேடியம் வார்ம் அப் கேம்ல இருந்து எல்லாமே அப்படியே விளையாண்டுட்டு இருக்கிறதுக்கும் 3 மேட்ச் ஒரே ஸ்டேடியம் விளையாடுறதுக்கும் லைக் ஒவ்வொரு இதுக்கும் முடிச்சுட்டு டக்குன்னு பேக்கப் பண்ணி லைக் ஒரு 8 மணி நேரம் ஏர்போர்ட்ல வெயிட் பண்றேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் 5 மணி நேரம் டிராவல், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கண்டிஷன் டிஃப்ரெண்ட் டைம். ஸோ இப்படிலாம் விளையாடுறதான் சேலஞ்சே தவிர லைக் ஒரே ஸ்டேடியம்ல ஒரே இதுல விளையாண்டுட்டு அந்த ஸ்டேடியமே டெமாலிஷ் பண்ணிட்டு லைக் எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல ப்ரோ. எனக்கு இந்த வேர்ல்ட் கப்போட இந்த சினார் லைக் இந்த இவங்க போட்டிருக்க இந்த பிக்சர்ஸா இருக்கட்டும் இல்லைன்னா மெயினா இந்த செமிஃபைனல்ஸ் கோசரம் டெமாலிஷ் பண்றது நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. அது என்ன நியூஸா வந்திருக்கா என்ன? ஆக்சுவலா ஒரு பார்க் தான், இது ஒரு பார்க்கா இருந்தது, கிரிக்கெட்டுக்காக ஸ்டேடியம் ஆக்கியிருக்காங்க. ஸோ பிச்சையும் அவுட்ஃபீல்டையும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ண போறாங்க. அதான் லைக் அந்த டெமாலிஷ் கமெண்ட்ரியில தான் சொன்னாரு, லட்சுமிபதி பாலாஜி தான் சொன்னாரு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இதெல்லாம் இருக்கும் அப்படியே எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு. சோ லைக் இவ்வளவு எதுக்கு ஒரு ஏன் மத்த ஊர்ல மத்த ஸ்டேடியமா இல்ல லைக் இவ்வளவு பெரிய ஒரு இவ்வளவு பெரிய எஃபெக்ட் பின்னாடி ஒரு 3 நாளுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி ஏதோ சினிமா செட்டு போட்டதுக்கு அப்புறம் அதை டெமாலிஷ் பண்ற மாதிரி எனக்கு ஏதோ தோணுது. லைக் அதுவே எனக்கு அந்த கான்செப்ட் என்னால ஒத்துக்க முடியல. இது பண்றதுக்குதான்ப்பா ஸ்ப்ரெட் பண்றதுக்காக அதுக்கான ஒரு இது எடுத்தாங்க, இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க, அதை முடிச்சிச்சு போறாங்க. ஒரு சர்க்கஸ் போட்டா எப்படி நடக்கும்? சர்க்கஸ் போடுவாங்க ஒரு 3 மாசம் அது வரைக்கும் இருப்பாங்க, டென்ட் அப்புறம் டென்ட்டை கழட்டு போயிடுவாங்கல்ல. அவங்க கிட்ட அது மாதிரி டெக்னாலஜி எல்லாம் இருக்கும். டெமாலிஷன் நம்ம ரொம்ப பெருசா பேசுறாங்க, அழகா கழட்டி எடுத்துருவாங்க. யூஎஸ் கிரிக்கெட் டெக்னாலஜி இல்லாத டெக்னாலஜியா டிஸ்மேண்டில் பண்றோம். டிஸ்மேண்டில்ங்கிறது தான் கரெக்டான வேர்ட். ஏன்னா ஆக்சுவலி ஒரு ஸ்டேடியம் இப்படிதான் ஆச்சு. வீடே வந்து அவங்க அப்படியே தூக்கி வேற இடத்துல வைக்கிற அளவுக்கு டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. ஸோ அவங்க ஈஸியா பண்ணுவாங்க. ஸோ அதை பத்தி நம்ம பெருசா யோசிக்க வேண்டாம் தான் தோணுது எனக்கு. இல்ல ஆக்சுவலா இந்தியாக்கே பாருங்களேன்,
இந்த இந்த நியூயார்க்ல ஒரு பிராக்டிஸ் மேட்ச், அதுக்கப்புறம் அதே வென்யூல 3 மேட்ச், கடைசி ஒரு மேட்ச் மட்டும் ஏதோ அதுக்கிட்ட சவுத் ஆப்பிரிக்காவும் அப்படிதான் ஆடினாங்கன்னு சொல்றாங்க. நான் அதுதான் சொல்றேன், நீங்க ஏன் பிக் கண்ட்ரிஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்றீங்க? இந்த மாதிரி அசோசியேட் நேஷன் ஒரு கேட்டா அவங்க ஆடிதான் வந்து கேமையே இது பண்ண போறாங்க அப்படின்றாங்க. இப்போ அப்படிதான் சொன்னாங்க, விராட் கோலி ஆடிதான் யூஎஸ்எஸ் ஒரு 3 மேட்ச் ஆடி மொத்தமா 5 ரன் தான் வச்சிருக்காரு. அதனால அப்ப கிரிக்கெட்டே அழிஞ்சிட போதா? கரெக்ட், வேலிட் பாயிண்ட். இது ஆக்சுவலா விராட் கோலி மேல தப்பே கிடையாது. நீங்க அவங்க நினைச்சது அதுதான், விராட் கோலி ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் திஸ் கேம். ஸோ அவர் பெர்ஃபார்ம் பண்ணல, இப்ப பெர்ஃபார்ம் பண்ணல, அது ஆப்வியஸா ஒரு ஹாஃப் டே ஆகும். அப்ப பெர்ஃபார்ம் பண்ணதுனால என்ன, அமெரிக்கால வந்துட்டு பிறக்க போற குழந்தைங்க இல்ல பிறந்து விளையாண்டுட்டு இருக்க கிரிக்கெட் குழந்தைங்க எல்லாம் பேட்டை விட்டு இல்ல நாங்க சாக்கர் விளையாடுறோம்னு போகுமா? இதெல்லாம் ரொம்ப பயங்கர செலிப்ரேஷனா இருக்கும்னு பார்த்தாங்க. 100-110 கேம் தான் ஃபுல்லா ஆடினாங்க. இதனால கிரிக்கெட் அழிஞ்சிட போதா? ஸோ எதுவுமே நம்ம கையில கிடையாது. அவங்க பண்ண எல்லாமே ஃபிளாப் தான் இந்த வாட்டி. அவங்க எதிர்பார்த்து எதுவுமே நடக்கல. இப்ப 8 டீம்ஸ் பண்ணி பார்த்தாங்க, அதுவுமே இப்ப சொதப்பிச்சு. இப்ப இங்கிலாந்துக்கு ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு நாள் மழை வந்து கிஷோர் பேசின பாயிண்ட் தான் வேலிடு. இவங்க இஷ்டத்துக்கு ஐபிஎல் முடிஞ்ச அப்புறம் வேர்ல்டு கப் வரணும்னு ஐசிசி டோர்னமெண்ட் தள்ளி வைக்கிறாங்க. அங்க மழை வருது, முடிச்சு போகுது மொத்த கதையுமே. நான் ஆக்சுவலா இன்னொரு ப்ரெடிக்ஷன் பண்றேன், இன்னொரு 4 வருஷம் தான் இந்த பைலேட்டரல் சீரிஸ்லாம் இருக்கும். ஃபுல்லா பிரான்சைஸ் கிரிக்கெட் ஆக போகுது. ஃபுல்லா எப்படி இப்ப ஃபுட்பால் நடந்துட்டு இருக்கு, சொல்லிட்டு இருக்கேன், ஃபுல்லா பிரான்சைஸ் கிரிக்கெட் ஆக போகுது. 4 வருஷத்துக்கு இருக்கவே இருக்காது போல இருக்கு. ஆல்ரெடி அப்படிதான் போயிருக்கு, மாறிடுச்சு. இவங்க வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ஒன் டே மேட்ச் எத்தனை ஆடுறாங்க? ஒன் டே சீரிஸ் கண்ணிலே போட மாட்டேங்குது இப்பெல்லாம். ஒன் டே சீரிஸ் டெஸ்டாவது அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்னு அப்பப்போ ஒரு சீரிஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. ஆலன் பார்டரு, இந்த சீரிஸ் அந்த சீரிஸ்னு ஒண்ணு ஆடிட்டு இருக்கானுங்க. ஒன் டே எல்லாம் பார்க்கவே முடியறது இல்ல. ஒன் டேக்குன்னு இவங்க இது பண்றதே இல்ல. வேர்ல்டு கப் 50 ஓவர் வேர்ல்டு கப் வந்தாதான் அதுக்கு ஒரு 6 மந்த்ஸ் ஒரு 8 மந்த்ஸ் முன்னால ஒரு பைலேட்டரல் அப்படின்னு நடக்குது. இப்ப எல்லாமே வந்துட்டு ஐசிசி ஒரு விண்டோ கொடுத்துருச்சு ப்ரோ. இந்த ஏப்ரல் டு இது நீங்க நடத்திக்கோங்க, டிசம்பர் டு ஜனவரி பிக் பேஷ் நடத்திக்கங்கன்னு கொடுத்துருச்சு. இதுக்கு நடுவுல அவங்களால பைலேட்டரல் சீரிஸும் போட முடியல. அந்த மாதிரி நெருக்கடி வரப்பதான் ஒரு பெரிய டோர்னமெண்ட் 20 நாள் 25 நாள்ல முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை வருது. நீங்க பிரான்சைஸ் கிரிக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆப்வியஸா உங்களுக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுங்கிறது ஸ்லோவா குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அப்படிதான் ஆச்சு. ஏன்னா இப்போ ஃபுட்பால் ஆப்வியஸா வேற ஃபார்மேட்லாம் கிடையாது, ஒரே இதுதான், ஒரே 90 மினிட்ஸ் தான். அதுல வந்துட்டு பிரான்சைஸ் கிரிக்கெட் பிரான்சைஸ் ஃபுட்பால்ங்கிறது வந்துட்டு நல்ல பூம் ஆச்சு. பட் அதே இங்கேயும் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50 ஓவருங்கிற ஃபார்மேட் அடி வாங்கும். டெஸ்ட் கூட பரவாயில்ல, டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு முன்னாடியே இந்த ஆஷஸ், பார்டர் கவாஸ்கர் அப்படின்னு ஒரு என்ன சொல்றது ஒரு பேர் தெரிஞ்ச சீரீஸ் வந்துச்சு. இப்ப சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் ஆடுறதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, காந்தி மண்டேலா டிராஃபி. சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா விளையாடுறதுக்கு முரளிதரன் வார்னே டிராஃபின்லாம் அட்லீஸ்ட் ஏதோ டெஸ்ட்டுக்குன்ட்டு ஒரு இது இருக்கு, இந்த டைம்ல இந்த சீரீஸ் நடக்கணும். பட் ஓடிஐக்கு பாத்தீங்கன்னா அது கிடையவே கிடையாது. இப்ப அவங்க ஆக்சுவலா நடுவுல வந்துட்டு ஸ்டோக்ஸ் வந்துட்டு கூட ஒரு இது எடுத்துட்டு வந்தாரு, 50 ஓவர்ஸ் நீங்க 40 ஓவர் கேமா நடத்துங்க, 50 ஓவர் ரொம்ப லாங்கா இருக்கு, 40 ஓவரா குறைங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுவாங்க. அப்புறம் 2020 2 இன்னிங்ஸ். ஆக்சுவலி என்னன்னா முன்னாடிலாம் அந்த இது ட்ரைலேட்டர் சீரிஸ் தான் எக்கச்சக்கமா இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 3 டீம் ட்ரை சீரிஸ் வந்து 3 டீம் ஆடுவாங்க, திடீர்னு வந்து ஒரு 4-5 டீம் கூப்பிட்டு வந்து ஆடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஒண்ணுமே இல்லை இப்ப. அதெல்லாம் அந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. பெப்சி கப்னு ஒண்ணு நடக்கும், அது எல்லாமே போயிருச்சு. சுத்தமா அந்த இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடுச்சு ஓடிஐக்கு. ஆமா, இதே டாபிக் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கோம் கொஞ்சம். அதான் ஷார்ஜா கப்புன்னு நடக்கும், கொக்கோ கோலா கப்புன்னு நடக்கும். இந்தியா, பாகிஸ்தானு, ஜிம்பாப்வே, ஆஸ்திரேலியாலாம் வந்துட்டு அங்க அமெரிக்கா லாடர் ஹில்ல, ஷார்ஜா எல்லாம் விளையாடுவாங்க. அப்ப என்ன இன்ட்ரெஸ்டே இப்ப இல்ல. அப்பவும் அதே சச்சின் டெண்டுல்கர் தான், அதே இந்தியன் டீம் தான். ஒன்னும் வந்துட்டு ஃபேன்சி ஸ்கோர்ஸ் எல்லாம் இல்ல. எப்படி பார்த்தோம், இன்னைக்கு வரைக்கும் டெசர்ட் ஸ்டாம் மேட்சை பத்தி பேசுறோம். நான் பிறக்கவே இல்லை, நான் ஹைலைட்ஸ் பார்த்தவன், நான் பேசுறேன். நீங்க பார்த்திருப்பீங்க, மேபி நீங்க அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க டெசர்ட் ஸ்டாம், சச்சின் டெண்டுல்கர் எப்படி விளையாண்டு அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசுல பதிஞ்சிருக்குன்னா ஒரு நல்ல சீரீஸ். ஒரு அதான் சொல்றேன்ல ப்ரோ, ஐசிசி நியூட்ரலா இருக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஐசிசி எப்போ வந்துட்டு ஒரு போர்டு எடுக்கிற டிசிஷனுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணி போயிட்டு இருக்கோ, அதுல இருந்து கிரிக்கெட்டோட அழிவுங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் என்னோட டாபிக். இதுக்கு மேல நான் ஃபர்தரா போக விரும்பல. அதுதான் ஆக்சுவலி இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ இதனால இப்படி ஆக போகுதுன்றதை பத்தி தான் இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவங்க எதிர்பார்த்தது நடக்கல. இப்போ 2-3 அசோசியேட் கண்ட்ரிஸ் வந்து ஆட போறாங்க.
ஸோ ஆப்வியஸ்லி அப்போ என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா 1 or 2 அசோசியேட் கண்ட்ரிஸ் சப்போஸ் நெதர்லாண்டோ ஆப்கானிஸ்தான் வராங்கன்னா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி அவங்க செமிஸ்க்கு வந்துடணும்னு தோணுது எனக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். கண்டிப்பா. ஏன்னா அப்பனா தான் டோர்னமெண்ட் ஈக்குவலா என்ன சொல்றது ஒரு மாதிரி போகும். இல்லைன்னா ஒரு மாதிரி திரும்ப வந்துட்டு இவங்க டாப் 8 டீம்ஸ்குள்ளேயே டோர்னமெண்ட் நடந்து முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். மற்ற டீம்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம போயிடும். ஐ விஷ் ஏதாவது ஒரு அசோசியேட் நேஷன் அட்லீஸ்ட் செமிஃபைனல் வரணுங்கிறது என்னோட விஷயம் இருக்கு. மேபி அது ஆப்கானிஸ்தானா இருக்கும் தான் எனக்கும் தோணுது. பட் பார்ப்போம். அதான் இது வந்து என்ன எக்ஸ்பிளனேஷன்னா இந்தியா வந்து A1ல தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட பொசிஷன் எங்க ஃபினிஷ் பண்ணாலும் ஃபினிஷ் பண்ணாட்டியும் அந்த A1 தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இந்தியாவோட யாரெல்லாம் வருவாங்கன்னா B2, C1, D2 அது யாரும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ ஃபிக்சர்ஸ் படி எப்படி வரப்போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் இதுல யார் ஆட போறாங்கன்னா A2ல யார் வர சான்ஸ் இருக்குன்னா பாகிஸ்தான், USA, அயர்லாந்து இந்த 3ல யாரோ ஒருத்தர் வர வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட விளையாடுவாங்க. அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா B2 ஸ்காட்லாந்து இல்ல இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸோட ஆடுவாங்க. அதுதான் செகண்ட் சூப்பர் 8. தேர்ட் சூப்பர் 8 மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தான் இல்ல நியூசிலாந்து இந்தியாவோட ஆடுவாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சூப்பர் 8 மேட்ச் வந்து மோஸ்ட் ப்ராபபிளி ஆப்கானிஸ்தானோட தான் இருக்கும். இந்தியா 3 மேட்ச் ஆட போகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தானோட தான் இருக்கும். லாஸ்ட் மேட்ச் தான் ஆஸ்திரேலியாவோட வருது. அதுக்கடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா அநேகமா நெதர்லாந்துல பங்களாதேஷா இருக்குமோ? ஆமா நெதர்லாந்து இல்ல பங்களாதேஷ் தான். அதுக்கடுத்த சூப்பர் 8 மேட்ச் யாருக்கு வருதுன்னா இந்தியாவுக்கு அடுத்த மேட்ச் ஆஸ்திரேலியா யார்கிட்ட ஆடுவாங்கன்னா பங்களாதேஷ் இல்லைன்னா நெதர்லாந்து யாரோ ஒருத்தர்கிட்ட தான் ஆடுவாங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் சூப்பர் 8 மேட்ச். அதுக்கடுத்த போய் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட செகண்ட் சூப்பர் 8 மேட்ச் யாரோட இருக்குன்னா ஸ்காட்லாந்து இல்ல இங்கிலாண்டோட இருக்கும். அதுக்கடுத்த மேட்ச் வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அவங்க யார் கூட ஆடுவாங்கன்னா பாகிஸ்தான், USA இல்லைன்னா அயர்லாந்து இவங்க கூட தான் ஆட போறாங்க. இந்தியாவோட செகண்ட் சூப்பர் 8 மேட்ச் யாரோட இருக்குன்னா நெதர்லாந்து இல்லைன்னா பங்களாதேஷோட தான் இருக்கும். அதுக்கடுத்து ஆஸ்திரேலியா அவங்களோட செகண்ட் மேட்ச் யாரோட ஆடுறாங்கன்னா ஆப்கானிஸ்தான் இல்ல நியூசிலாந்து கிட்ட தான் ஆடுவாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி ஆப்கானிஸ்தான் தான். அதுக்கடுத்த மேட்ச் வந்து பாகிஸ்தான், US இல்லைன்னா அயர்லாந்து வந்து ஸ்காட்லாந்து இல்ல இங்கிலாந்து கிட்ட ஆடுவாங்க. அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட மேட்ச் இருக்கு. இந்தியா ஆஸ்திரேலியாவோட லாஸ்ட் சூப்பர் 8 மேட்ச் இந்தியா ஆஸ்திரேலியா தான். இந்தியா அதுக்கு முன்னாடி 2 மேட்சும் வின் பண்ணி வச்சுப்பாங்க. மேபி யார்கிட்ட சொன்னோம் நம்ம ஆப்கானிஸ்தான் கிட்டயும் பங்களாதேஷ் கிட்டயும் இல்ல நெதர்லாந்து. அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் இல்ல நியூசிலாந்து வந்து லாஸ்ட் சூப்பர் 8 மேட்ச் வந்து பங்களாதேஷ் கிட்ட இல்லைன்னா நெதர்லாந்து கிட்ட ஆடுவாங்க. ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ்ல நெதர்லாந்து கிட்ட ஆடுவாங்க. அதுக்கு அடுத்து தான் வருது மெயினான விஷயம். செமிஃபைனல் வந்து இந்த குரூப் 1ல இருக்க 1ல பினிஷ் பண்ணவங்க 2ல பினிஷ் பண்ணவங்களோட விளையாடுவாங்க. குரூப் 1ல 2ல பினிஷ் பண்ணவங்க குரூப் 2ல 1ல பினிஷ் பண்ணவங்களோட ஃபர்ஸ்ட்ல பினிஷ் பண்ணவங்களோட ஆடுவாங்க. ஆனா இதுல என்ன விஷயம்னா இதுல இந்தியா எங்க பினிஷ் பண்ணியிருந்தாலும் சரி அவங்களோட மேட்ச் செகண்ட் செமிஃபைனல் தான், ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் கிடையாது. ஏன்னா செகண்ட் செமிஃபைனல் தான் 8 மணி ஸ்லாட். ஸோ இந்தியாவோட செமிஃபைனல் மேட்ச் செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் தான். ஆனா அதுல வந்து என்ன சினாரியோனா இந்தியா ஃபர்ஸ்ட் பினிஷ் பண்ணிருந்தாங்கன்னா செகண்ட் பினிஷ் பண்ணவங்களோட தான் ஆடுவாங்க. ஓகேவா? இந்தியா செகண்ட் பினிஷ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் பினிஷ் பண்ண தான் ஆடுவாங்க. ஆனா டைம் டிசைட் பண்றது இந்தியாவோட ஸ்லாட் தான். ஸோ இப்ப அதுல யாருக்கு சான்சஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இந்தியாவோட ஆப்போசிட் டீம் வச்சு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒரு நிமிஷம். யாரெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்க நீங்க. ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ் ஆர் நெதர்லாண்ட்ஸ், இன்னொன்னு யாரு? ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, ஸ்காட்லாந்து, பங்களாதேஷ், வெஸ்ட் இண்டீஸ் இருக்கு. நானே சொல்றேன். பாகிஸ்தானே வச்சுக்கலாம். இங்கிலாந்து பதில் ஸ்காட்லாந்து வச்சுக்கலாம். பாகிஸ்தான், ஸ்காட்லாந்து, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா இந்த 4ல தான் யாரோ வரணும். ஆப்வியஸ்லி கொஞ்சம் டஃபா தான் இருக்கு இந்த குரூப். ஸ்காட்லாண்டை தூக்கிடுங்க. பாகிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ்ல யாருனாலும் வர வாய்ப்பு இருக்கு. இந்த 3 பேர்ல தான் யாரோ ஒருத்தர் வருவாங்க. ஸோ யார் வந்தா நல்லா இருக்கும் செமிஃபைனல் நினைக்கிறீங்கன்னு சொல்லலாம். அதை வச்சு பேசலாம். பாகிஸ்தான் வந்தா நல்லா இருக்கும். ஏதோ டோர்னமெண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகுமோன்னு தோணுது எனக்கு.
ஏன்னா அவங்க பவுலிங் வந்து நல்ல பவுலிங் லைன் இருக்கு அவங்கள்ட்ட. ஸோ பேட்டிங்ல தான் எனக்கு தெரிஞ்சு அந்த இஃப்திகார்னு ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட ஃபார்ம் லைக் முகமது ரிஸ்வான் அந்த பாபர் அசம் ஓப்பனிங் நல்லா இருந்துச்சுன்னா, மற்றபடி வந்து இந்தியா முதல்ல இந்த கேள்வியில இருந்து வர சாரி, இந்தியா வந்து டாப்ல பினிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த 4ல, இல்ல ஆஸ்திரேலியாக்கு எட்ஜ் இருக்குமா? இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் தான் டிசைடே பண்ணும் யாரு டாப்ல பினிஷ் பண்ணுவாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்தியா டாப்ல தான் ப்ரோ ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியாவை தான் பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க குரூப் சூப்பர் 8ல? ஓகே பிரபு, நீங்க? நானும் அதான் இந்தியா தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆப்வியஸா அந்த ஒரு மேட்ச் மட்டும்தான், மேபி அந்த ஒரு மேட்ச் தோத்தாலும் மத்த 2 மேட்ச்ல நல்லா வின் பண்ணி மேல போயிருவாங்க. சோ அதனால எனக்கும் இந்தியா தான் மேல. இல்லப்பா, அது எப்படி நடக்கும்? ஆஸ்திரேலியா நம்ம கிட்டே ஜெயிச்சானா ஆப்கானிஸ்தானும் என்ன சொல்றேன்னா, ஏதாவது 2 மேட்ச் ஜெயிச்சிட்டா போதும். அதுல ஒண்ணு கண்டிப்பா ஆஸ்திரேலியா ஜெயிச்சு தான் ஆகணும். ஆஸ்திரேலியா கிட்ட தோத்துட்டாங்கன்னா செகண்டா தான் முடிப்பாங்க. மொத்தம் 3 மேட்ச் நடக்கும்ல. சோ அந்த 3 மேட்ச்ல ஏதாவது 2 ஜெயிச்சிட்டாங்கனாலே போதும், அதுலயே வந்துட்டு மேல போயிடுவாங்க. ஏன்னா ஒரு மேட்ச் எப்படியும் ஆஸ்திரேலியா தோத்துருவானுங்க. சோ அதுலயே மேல முடிச்சிருவாங்க. அண்ட் செமிஃபைனல்ஸ் யாரோட வரணும் எனக்கு வந்துட்டு ஆக்சுவலா நான் டிசைட் பண்ணல. ஏன்னா வரவங்களோட வரட்டும். நல்ல ஆப்போனன்ட் நல்ல டீம். அந்த டீம் யார் டாப் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க, அது மூலியமா வரும். அதாவது அங்க சவுத் ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான், ஸ்காட்லாந்து, வெஸ்ட் இண்டீஸ். அங்க மேபி வெஸ்ட் இண்டீஸ் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் மற்ற டீம் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு அவங்க த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தே ஆர் பிளேயிங், நல்லா விளையாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி பார்த்தா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இட்ஸ் ஒரு சூப்பர் செமிஃபைனலா இருக்கும். 2016 T20 வேர்ல்டு கப்போட ஒரு ரிப்பீட். அப்ப இந்தியா 2ல தான் ஃபினிஷ் பண்ணனும் உங்க கணக்குப்படி பாத்தீங்கன்னா. வெஸ்ட் இண்டீஸ் டாப் ஃபினிஷ் பண்ணுவாங்க. கஷ்டமா இருக்கே. பரவாயில்ல, இந்தியா ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு வெஸ்ட் இண்டீஸ் இங்க செகண்ட் முடிக்கட்டும். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஆட்டும். சவுத் ஆப்பிரிக்காவா பாகிஸ்தான் வரவே மாட்டாங்க ப்ரோ. நான் வந்துட்டு ஆக்சுவலா ரேவந்த் ப்ரோ வந்துட்டு ஏதோ பவுலிங் சூப்பர் அப்படின்லாம் சொல்றாரு. பாகிஸ்தான் வந்துட்டு அவரு சொல்லல பவுலிங் சூப்பர்னு சொல்ல, அவரு நல்லா இல்லன்னு தான் சொன்னாரு. நான் தான் சொன்னேன். ஓ ஓகே. பட் வேணாம், பாகிஸ்தான் நீங்க சொல்லுங்க. அந்த டீம்ல யார் டாப் இல்ல செகண்ட் ஃபினிஷ் பண்ணுவாங்க? இந்தியா டீம்ல யார் ஃபினிஷ் பண்ணுவாங்க குரூப்ல? சாரி, அங்க எனக்கு தெரிஞ்சு வெஸ்ட் இண்டீஸ் ஃபினிஷ் பண்ண சான்ஸ் இருக்கு ப்ரோ. செகண்ட் சவுத் ஆப்பிரிக்காவா பாகிஸ்தானா? சவுத் ஆப்பிரிக்கா தான். ஏன்னா பாகிஸ்தான் வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா சவுத் ஆப்பிரிக்கா ஃபினிஷ் பண்ணிடுவாங்க ப்ரோ. அவங்கள்ட்ட பெட்டர் பேலன்ஸ் இருக்கு. நீங்க இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியால யார் ஃபினிஷ் பண்ணுவாங்க டாப் 2? இந்தியா ஆப்கானிஸ்தான்லயா? இந்தியா ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா. குரூப் 1ல யார குவாலிஃபை ஆவாங்க? கண்டிப்பா இந்தியா தான். இந்தியா 1 செகண்ட் ஆஸ்திரேலியாவா? அதான் ப்ரோ, இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் தான் செமிஃபைனல்ஸ் இதை பொறுத்த வரைக்கும். நானும் அதுதான் நினைக்கிறேன். இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ். ஆப்கானிஸ்தான் எங்கேயாவது ஒரு சர்ப்ரைஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. இந்தியா ஆஸ்திரேலியா மிஸ் அவுட் பண்ணா தான் வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. அதுதான் பிரச்சனை. பார்க்கலாம். ஆமா, பாவம் தப்பான குரூப். நானும் இதே 4 டீம் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ் செமிஃபைனல்ஸா இருந்தா நல்லா இருக்கும். ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா இருந்தா நல்லா இருக்கும். ஆமா, இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் ஒரு செமிஃபைனல்ஸ் ஒரு 2016ல கடைசியா நம்ம தோத்து போனோம்னு நினைக்கிறேன். இந்தியால தான். ஆமா, ஆக்சுவலி இந்தியா பிரஷர் பண்ணக்கூடிய டீம் வெஸ்ட் இண்டீஸா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் செமிஃபைனல் ஆடணும்னா சவுத் ஆப்பிரிக்காவும் தூக்கி சாப்பிடுவாங்க இந்தியா. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இன்கேஸ் இந்த மெத்தட்ல தான் போகுதுன்னா இந்தியா ஆஸ்திரேலியா தான் ஃபைனல் வரப்போகுது. அதுலயே கன்ஃபார்மா இருக்கேன். சவுத் ஆப்பிரிக்கா எனக்கு தெரியல ஆஸ்திரேலியாவோட எப்படி பிளே பண்ண போறாங்கன்ட்டு. ஆஸ்திரேலியா வந்துட்டு சூப்பர் டீமா இருக்காங்க. ஸோ இந்த 4 டீம் தான் போகுது அப்படின்னா ஆப்வியஸா இந்தியா, ஆஸ்திரேலியா தான். அது வந்துட்டு உங்களால டிசைட் பண்ணவே முடியாது. அது அன்னைக்கு டே ப்ரிவியூ அன்னைக்கு வந்துட்டு நம்ம கண்டிப்பா பேசுவோம் இந்தியா ஆஸ்திரேலியா பத்தி. இல்ல அதை பத்தி நான் பேசவில்லை. ஃபைனல் கொஸ்டின் கூட வரல. ஏன்னா நமக்கு செமிஃபைனல்ஸ் வரைக்கும் தான் பிக்சரே இருக்கு. ஸோ செமிஃபைனல்ஸ் வரைக்கும் தான் பேசியிருக்கேன். அதனாலதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம கணிப்புப்படி எல்லாருமே யோசிச்சிருக்கிறது இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் தான். அண்ட் மோஸ்ட் ப்ராபபிளி செமிஃபைனல்ஸ்ல இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா தான் ஃபேஸ் ஆஃப் இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்திருக்கோம். ஸோ வியூவர்ஸும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுல வேற ஏதாவது டீம் நம்ம மிஸ் அவுட் பண்ணிருக்கோம், நீங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கீங்க, அவங்க தான் வர போறாங்க செமிஃபைனல்ஸ்க்கு
நீங்க நினைக்கிறீங்கனாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பேசுவோம். சொல்லுங்க. நாங்க இந்தியா பத்தியும் ஐசிசி பிசிசிஐ பத்தி பேசினதுக்கும் உங்களோட ஹானஸ்ட் தாட்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ சொல்லுங்க. ஐசிசி பண்றது கரெக்ட்னாலும் கரெக்ட்னு சொல்லுங்க. இல்ல ஐசிசி வந்துட்டு தப்பா தான் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க தான் கரெக்டா, நீங்களும் கரெக்டா அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கீங்கன்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை நாங்க ஏத்துக்கிறோம். ஓகே. அண்ட் இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் எடுத்துட்டு வந்து போட்டு காட்டி பேசுறப்போ உங்களுக்கு இன்னும் புரியும் நினைச்சு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கண்டென்ட் எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இன்னும் என்ன மாதிரி எஃபர்ட் எடுக்க முடியுமோ கண்டிப்பா எடுக்கிறோம். அவங்களோட கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்றோம். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.